குஜராத் மாநிலம் அகமதாபாத்தைச் சேர்ந்தவர் நடிகை நீலம் பாஞ்சல். குஜராத்தி மொழி திரைப்படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றவர். குறிப்பாக 21 மூ டிஃபன் என்ற குஜராத்தி திரைப்படத்தில் நடித்து குஜராத் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றவர். 2019ஆம் ஆண்டு வெளியான ஹெல்லாரோ என்ற திரைப்படத்திற்காக தேசிய விருதையும் நீலம் பாஞ்சல் பெற்றுள்ளார். அதில் அவர் லீலா என்ற வலுவான கதாபாத்திரத்தில் நடித்து பெரும் வரவேற்பை பெற்றார். நடிகர் ரித்திக் ரோஷன் நடிப்பில் வெளியான காபில் என்ற இந்தி திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து பாலிவுட்டில் அறிமுகமானார். திரைப்படங்களை தாண்டி தொலைக்காட்சி வெப் சீரிஸ்களில் நடித்து வருகிறார் நீலம் பாஞ்சல். இது மட்டுமில்லாமல் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ்களை பெற்றுள்ளார். இந்நிலையில்தான் அவரிடம் கேப் ஓட்டுநர் ஒருவர் அத்துமீறிய சம்பவம் சக நடிகர் நடிகைகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகை நீலம் பாஞ்சல் மும்பையில் நடைபெறும் படப்பிடிப்புக்காக அகமதாபாத்தில் உள்ள தனது வீட்டிலிருந்து ரயில் நிலையத்திற்கு கிளம்பியுள்ளார். அப்போது அவர் கேப் ஒன்றை புக் செய்துள்ளார். வீட்டிற்கு வந்த கேப் ஓட்டுநர் நடிகை நீலம் பாஞ்சலை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார். அப்போது சாலை காலியாக இருந்தபோதும் கார் ஓட்டுநர் வேண்டுமென்றே காரை மெதுவாக இயக்கியுள்ளார். இது மட்டுமில்லாமல் கூகுள் மேப் வழியில் செல்லாமல் வேறு ஏதோ வழியில் சென்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த நடிகை கார் ஓட்டுநரிடம் இது குறித்து கேட்டுள்ளார். அதற்கு தனக்கு தெரியும் என மிரட்டல் தோணியில் ஓட்டுநர் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நடிகை நீலம் பாஞ்சல் கார் ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஒரு கட்டத்தில் கார் ஓட்டுநர் நடிகையிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த நடிகை உடனடியாக தனது எக்ஸ் பக்கத்தில் உதவி கேட்டு அகமதாபாத் போலீசாருக்கு ட்வீட் செய்தார். இதை அறிந்து கார் ஓட்டுநர் நடிகையை பாதி வழியில் வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டு அங்கிருந்து காரை எடுத்துச் சென்றார். நடிகையின் வீட்டை பார்த்த போலீசார் அவரை உடனடியாக தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அங்கு நிர்கதியாக நின்று கொண்டிருந்த நடிகை நீலம் பாஞ்சலை மீட்டு ரயில் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவர் செல்ல இருந்த ரயில் சென்றுவிட்டதால் வேறு ரயிலில் அவரை ஏற்றிவிட்டனர். மேலும் நடிகை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காரின் பதிவு எண் மற்றும் செல்போன் எண்ணை வைத்து கார் ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சமீப நாட்களாக கேப் மற்றும் பைக் டாக்ஸிகளில் செல்லும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை ஏற்படுவது அதிகரித்து வருகிறது. பெங்களூருவில் கடந்த சில நாட்களுக்கு முன் இளம்பெண் ஒருவருக்கு பைக் டாக்ஸி ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுபோன்ற பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வரும் நிலையில் கேப் மற்றும் பைக் டாக்ஸி பயணம் மேற்கொள்ளும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.